சிறகடிக்க ஆசை. அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா விஜயா ரோகிணி மனோஜ் செஞ்ச தப்ப சுட்டி காட்டி சரி பண்றது பாட்டியால மட்டும்தான் முடியும் அப்படின்னு முத்து யோசிச்சு பாட்டி கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி பாட்டிய வர வைக்கிறாரு. இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. திடீர்னு பாட்டி வீட்டுக்கு வராங்க. பாட்டிய பார்த்த எல்லாருமே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இப்ப விஜயா யோசிக்கிறாங்க, இவங்க எங்க இப்ப இங்க வந்தாங்க அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாரு. என்னம்மா திடீர்னு வந்திருக்கீங்க? இப்ப பாட்டி நேரா விஜயா கிட்ட வராங்க. எல்லாம் நான் கேள்விப்பட்டுதான் வந்திருக்கேன். என்னென்ன வேலை பண்ணி வச்சிருக்கீங்க? டேய் மனோஜ், இங்க வாடா அப்படின்னு மனோஜ் போட்டு அடி வெளு வெளுன்னு வெளுக்குறாங்க. டேய், நீ எல்லாம் என்னத்தடா படிச்ச அப்படின்னு இப்ப நேரா ரோகிணி கிட்ட போறாங்க. ரோகிணிய முறைச்சு பாக்குறாங்க. ஏற்கனவே விஜயா கிட்ட அடி வாங்கி அரண்டு போயிருக்கிற ரோகிணி பாட்டி முறைச்சு பாக்குறத பார்த்து, ஐயையோ, இந்த பாட்டி கிட்டயே நம்ம அடி வாங்க போறோமா அப்படின்னு ரோகிணி திருதிருன்னு முழிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. இப்ப பாட்டி கேக்குறாங்க, என்னம்மா பணக்கார வீட்டு பொண்ணு என்ன இப்படி பை அடிச்ச மாதிரி இருக்க? பயப்படாத, நான் உன்னை அடிக்கலாம் மாட்டேன். நீ எல்லாம் என்ன ஜென்மமோ அப்படின்னு தன்னோட தலையில அடிச்சுக்கிட்டு நேரா விஜயா கிட்ட போறாங்க. ஏய் விஜயா, பாத்தியா உன் புள்ள மனோஜ் பண்ண லட்சணத்தை? என்னமோ என் மகன் நிறைய படிச்சிருக்கான். என் மருமகன் பணக்கார வீட்டு பொண்ணு மலேசியால பிறந்து வளர்ந்தவ அப்படி இப்படின்னு வாய் கிழிய பேசின. இப்ப இதுங்க ரெண்டும் என்ன காரியம் பண்ணி வச்சிருக்காங்க? நடந்த எல்லா விஷயத்தையுமே முத்து என்கிட்ட சொன்னான். ஏண்டா மனோஜ் ஒரு 10 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சா உடனே உன் தலையில பணக்கார திமிர் பிடிச்ச கொம்பு வளர்ந்துருச்சு. 3 கோடிக்கு வீடு வாங்க போற 3 கோடிக்கு எத்தனை முட்டைடா உனக்கு தெரியுமாடா? முட்டா பயலே, இப்படி 30 லட்சத்தை ஏமாந்துட்டு வந்திருக்க. நீ 3 கோடிக்கு வீடு வாங்க போற. இதுல என் புள்ள அண்ணாமலையோட 30 லட்சத்தையே முழுசா முழுங்கியிருக்கீங்க. இப்ப என்னடா பண்ண போறீங்க? என்னமோ அண்ணாமலையோட பணத்தை வச்சுதான் இவ உனக்கு அந்த கடைய வாங்கி கொடுத்தாளாமே. ஏமா ரோகிணி, உங்க அப்பா வீட்டு பணமா அது? உங்க இஷ்டத்துக்கு இப்படி திருட்டுத்தனம் பண்றதுக்கு? இதுல உங்களுக்கு முத்துவும் மீனாவும் இளக்காரமானவங்க. முத்து எதுவுமே படிக்கல. மீனா ஏழை வீட்டு பொண்ணு அப்படின்னு நீங்க 2 பேரும் முத்து மீனாவோட கால் தூசிக்கு வருவீங்களா? ஏய் விஜயா, இது எல்லாமே உன்னோட தப்பு விஜயா. ஆமா, நீ என்ன குடும்பம் நடத்துற ஒருத்தரை தலையில தூக்கி வச்சோம், இன்னொருத்தரை போட்டு கால்ல போட்டு நசுக்கிறதும் முதல்ல உன்ன சொல்லணும் விஜயா. டேய் மனோஜ், அந்த கடைய அண்ணாமலை காசுல தானே வாங்கியிருக்கீங்க. பின்ன எப்படா நீ எதுக்கு முதலாளி ஆக முடியும்? இப்ப சொல்றேன் கேட்டுக்கோங்க. இனிமே அந்த கடைக்கு அண்ணாமலை மட்டும்தான் முதலாளி. டேய் மனோஜ், நீ என்ன பண்ணுவியோ எது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. ஒழுங்கா போய் ஒரு வேலைய தேடு. இல்லையா வழக்கம் போல எப்பவும் போல பார்க்ல படுத்து தூங்கி எந்திரிச்சிட்டு வா. அதுதான் உனக்கு லாய்க்கு. அது மட்டும் இல்ல, இந்தாமா ரோகிணி சுருதி, நல்லா கவனிச்சுக்கோங்க. மீனா ஒன்னும் இங்க வேலைக்காரி இல்ல. உங்களுக்கு வேலைக்கு சமைச்சு போட்டு காப்பி போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கும் நீங்களும் இங்க வாழத்தான் வந்திருக்கீங்க. வீட்டு வேலைய ஒழுங்கா ஆளுக்கு ஒரு நாள பண்ணுங்க. வேலை செய்ய தெரியல அப்படி இப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படி வேலை செய்ய தெரியலன்னா, ஏய் விஜயா, ஒழுங்கா இந்த ரோகிணிக்கும் சுருதிக்கும் வீட்டு வேலையை எப்படி செய்யணும்னு சொல்லிக் கொடு. இப்பவும் அவங்க பணக்கார வீட்டு பொண்ணு, மீனா ஏழை வீட்டு பொண்ணு அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல. எல்லா வேலையும் நீயே பண்ணு அப்படின்னு பாட்டி சரவெடி வெடிக்கிறது மாதிரி விஜயா மனோஜ் ரோகிணி அப்படின்னு எல்லாத்தையும் போட்டு வெளு வெளுன்னு வெளுக்குறாங்க. விஜயா ரோகிணி மனோஜ் 3 பேரும் என்னடா பண்றது அப்படின்னு விழி பிதுங்கி போய் நிக்கிறாங்க. உங்களுக்கு பிடித்தமான சீரியல் ப்ரோமோக்கள், திரை விமர்சனங்கள் மற்றும் சினிமா தகவல்களை தெரிஞ்சுக்க எங்களோட தமிழ் சினிமா சேனலை மறக்காம இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.